இப்போது அடுத்து வந்து அல்லாஹ் இங்கே வந்து கிறிஸ்தவர்களுடைய அந்த அக்கீதா எல்லாமே அதில் எங்கெங்கெல்லாம் இவங்க சொதப்பி வச்சுருக்கா சொன்னல. பஹ்ரால யூதர்கள், ஆல இம்ரானில் கிறிஸ்தவர்கள், அன்னிசால யூதர்கள், இங்கே கிறிஸ்தவர்கள். அங்கே கிறிஸ்தவர்கள் லைட்டாக டச் பண்ணான், ஈசா நபியை பற்றி லைட்டாக டச் பண்ணான். இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு. அடுத்து மறுபடியும் சூரா மரியமில் வரும், அதோட ஈசா நபி சாப்டர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கடைசியாக சூரா சஃபில் அதில் வரும். இதில் வந்து அவங்களுடைய தவறான புரிதல்கள் எங்கெல்லாம் இவங்க சருகுனாங்க அதுங்கிற அந்த விஷயத்தெல்லாம் இப்போது அல்மாய்தாவில் இந்த சூறாவுடைய பேர் என்ன? அல் மாய்தா. மாய்தான என்ன? உணவு தட்டு. மைதா இல்லை, மாய்தா. மாய்தானா உணவு தட்டு. வாட் இஸ் த உணவு தட்டு? ஈசா நபிகிட்ட கேட்டாங்க, வானத்துலேருந்து உணவு தட்டு ஒன்று இறக்குங்க அப்படின்னு. அதுதான் இந்த சூறாவே. அப்போ புரிஞ்சுக்கோ, சென்டர் யார்? இந்த சூறாவுடைய பர்சனாலிட்டி யார்? ஈசா நபிக்காகவே முக்கியமாக இறக்கப்பட்ட சூறாக்களில் இது ஒன்று. அப்போது இந்த சூறாவில் இப்போது ஈசா நபியை பற்றி வரான் சாப்டர். இப்போ 71 வசனம் ஆயிடுச்சு. நபியை பற்றி எல்லாம் பேசலை. இன்றைக்கி டோட்டலாக உம்மத்து, கடமை, தீனு, புரியுதா? தீனை விளையாட்டாக்கக்கூடாது, புரியுதா? எந்த தப்பு நான் மன்னிப்பேன், எதுவும் மன்னிக்க மாட்டேன், இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டு முடிஞ்சாச்சு. இப்போ கிறிஸ்தவர்கள் பார்த்து கூப்பிட்றோம், தேப்பா அங்கே வாங்கப்பா, ரொம்ப நேரமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, 600 வருஷம் ஆச்சு, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடையாது, ஒரே குழப்பமாக இருக்கு, வாங்க கிளியர் பண்ணுறேன். அல்ல சொல்கிறான், நிச்சயமாக மரியமுடைய குமாரர் மசீதான் அல்லாஹ் என்று கூறி அவர்கள் சந்தேகமின்றி நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இவர்கள் காஃபிர்கள். யார்? ஈசா நபி தான் அல்லான்னு சொன்னாங்க, மசீதா அல்லாஹ். இப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து காஃபிர்கள். இப்போது இது யார் சொல்கிறா? மசீதா அல்லான்னு யார் சொல்கிறா? கிறிஸ்தவ. எப்படி இஸ்லாத்தில் ஒரே கடவுள் கொள்கை இருக்கு, அதாவது ஒரே ஃபிர்கா இருக்கா? இல்லை, பல்வேறு ஃபிர்கா இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள்லையும் பல்வேறு ஃபிர்கா இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபிர்கா என்ன சொல்லுது? ஈசா நபியை கடவுள்னே சொல்லுது. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, நீங்கள் காஃபிர்கள். ஏன்னா ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் கடவுள்னு சொல்லிட்டீங்க.